குட் மார்னிங் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அச்சி முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு காட்ட போகிறேன். எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதில் வந்து ஒரு 4 கப், அதாவது இந்த கப்பு சைஸில் 4 கப் எடுத்திருக்கோம். 4 கப்பு பச்சரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இதில் ஊற போட்டு அதை 3 வாட்டி கழுவி வடித்து வச்சுருக்கேன் தண்ணியை. அப்புறம் இந்த கப்புலேயே ஒரு 3/4 கப்பு வந்து சுகர் வச்சுருக்கேன். இந்த சுகரோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். சின்ஸ் இப்போ வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருக்கனால நிறைய சீனி சாப்பிடக்கூடாதுன்றதுனால நாங்கள் 3/4 கப்பு தான் எடுத்திருக்கோம். இதுவே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கூட்டிக்கலாம், 2 கப்பு வரைக்கும் கூட கூட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு வந்து ஒரு முட்டை கணக்கு வந்து கரெக்டாக வருது. ட்ரெடிஷ்னலாக வந்து எங்கள் ஊரில் வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்ப்பாங்க அரைக்கும் போது. ஆனால் வந்து நாங்கள் அச்சு முறுக்கு நான்ஸ்டிக்கில் வாங்கும் போது அதில் ப்ரொசீஜரில் வந்து கவு மில்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் கவு மில்க் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக கோகோனட் மில்கில் எப்படி வருமோ அதே மாதிரியே வந்தது. அதனால நாங்கள் 1 கப் இப்போ வந்து கவு மில்க் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோகோனட் மில்க் இருந்தால் கோகோனட் மில்க் கூட எடுத்து பண்ணலாம். இதோட குவான்டிட்டி வந்து எப்படின்னா, நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த பாலை விட்டு அரைக்க போகிறோம். அதனால இந்த மாவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பால் ஊற்ற வேண்டியது இருக்கும். அதனால நான் இப்போ உங்களுக்கு சும்மா பால் காட்டணுன்றதுக்காக 1 கப் காட்டியிருக்கேன். ஆனால் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படின்றது நான் வந்து மாவு அரைக்கும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் கிரைண்டரில் அந்த 4 கப்பு ரைஸையும் போட்டுட்டு இனி நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சேன்ல, அதில் ஒரு 1/2 கப்பு போட்டு அரைக்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பால் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து 1/2 கப் இப்போ ஊற்ற போகிறேன். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறேன். வரைக்கும் நான் ஒரு 3/4 கப் பால் ஊற்றிருக்கேன். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ஸ் சீனிலாம் போட வேண்டியது இருக்கிறதுனால நான் இப்போ வந்து பால் போடலை. சீனி போட்டாலே இப்போ கொஞ்சம் இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால சும்மா ஒரு பாதி சீனியை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்ட ஒரு கப்பு பாலையும் ஃபுல்லாத்தையும் நான் இப்போ இதில் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சீனியையும் ஃபுல்லாக போட்டாச்சு. இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக முட்டை இதில் உடச்சி விட்டுட்டு நல்ல முட்டை வந்து இந்த பேட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் சுத்த விடணும். அவ்வளோதான். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஒரு முட்டையை வந்து உடச்சி இதில் போட்டுடுறேன். மாவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தான் முட்டையை போடணும். முட்டையை முன்னாடி போட்டுட்டா அரிசி நல்லா அரையாது. இப்போ நாங்கள் மாவு அரைச்சிட்டோம். இதுதான் அந்த அரைச்ச மாவு. கிரைண்டர் கழுவுனதில் உள்ள தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம ரொம்ப லூஸாக இருந்தால் இந்த அச்சில் வந்து ஒட்டாது. ஸோ வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் அச்சிலேருந்து கழண்டு வராது. அதனால நம்மளுக்கு ஒரு தோசை கன்சிஸ்டன்சி மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம போட வந்து இதோட கன்சிஸ்டன்சி திக்காயிட்டே வரும். அதனால நம்ம பக்கத்துலேயே வந்து கிரைண்டர் கழுவின தண்ணியை வச்சுக்கிட்டோன்னா இது திக்காகும் போது இந்த தண்ணியை போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அச்சு முறுக்கோட அச்சு. இது வந்து நான்ஸ்டிக் அச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் செய்கிறதுக்கு. இது நம்ம நார்மலாக பழைய காலத்தில் உள்ள அந்த அலுமினியம் அச்சு மாதிரி. இதுலேயும் ஒன்று செஞ்சு காட்டுறோம் எப்படி செய்யறதுன்னு. ஆனால் நான் ஃபுல்லாக மேக்ஸிமம் இதில் தான் செய்ய போகிறோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டே இருக்குது. இனி நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி வந்து அச்சு முறுக்காக சுடுறது அப்படின்னு நாங்கள் காட்ட போகிறோம். எண்ணெய் சூடாகும் போது இந்த அச்சை வந்து முக்கியமாக இந்த அலுமினியம் அச்சை வந்து கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த அச்சு சூடாக இருந்தால் தான் மாவு இதுலேருந்து விழும், இல்லைன்னா இதுலேயே ஒட்டிடும். நான்ஸ்டிக் வந்து நிறைய நேரம் போடணும்னு கிடையாது, அது சும்மா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஃபுல்லாகவே முக்கிடக்கூடாது. ஒரு 3/4 வரைக்கும் தான் அச்சில் முக்கணும். முக்கிட்டு ஹாட் ஆயிலில் வந்து அப்படியே டிப் பண்ணிடணும். ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆனோன்னா அதுவே நான்ஸ்டிக்காக இருக்கனால அவுந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக ப்ரௌன் ஷேட் வந்தோடனே அதை எடுத்துடலாம். ஃபைனலாக அச்சு முறுக்கெல்லாம் இப்படி தான் வந்திருக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தொட்டோன்னே உடஞ்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.